ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் 1000 லைக்கான எதிர்பார்க்கலாம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஜெப்ரி, அன்ஷிதா, விஜய் விஷால், பவித்ரா, ராணவ், மஞ்சரி மற்றும் ஜாக்லின் அவர்கள். ஸோ இந்த 7 பேர் கொண்ட பட்டியலில் யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யாரெல்லாம் ரொம்ப குறைவான பொசிஷன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாகவே பார்த்துடலாம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,175 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.39% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்க வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க லாஸ்ட் வீக்கில். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் அவர்களுக்கு லாஸ்ட் வீக் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பாராட்டு வாரமாக வந்து அமைஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வேறு லெவலில் திட்டு தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்களே தவிர பெருசாக வந்து பாராட்டுக்கள்லாம் வாங்கவே கிடையாது. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 24,456 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.25% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஜாக்லினுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது. மஞ்சரி அவங்கள டாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் நம்முடைய ராணவ் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 19,727 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.53% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ராணவ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து வாங்கிட்டு இருந்தார். உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 10வது பொசிஷனில் இருந்து 3வது பொசிஷனுக்கு போய் அதுக்கப்புறம் 2வது பொசிஷனுக்கும் வந்து தள்ளப்பட்டிருந்தார். சொல்லப்போனால் சௌந்தர்யாவை டாமினேட் பண்ணியிருந்தார். பட் இப்போ ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 16,973 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.36% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க ஒரு சரியான பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் என்னை பொறுத்தவரையில் எப்பயுமே இவங்களுக்கு வந்து குறைவான வாக்குகளே வருதே ஏன் அப்படின்ற கேள்வி மட்டும்தான். விஜய் சேதுபதி அந்த கேள்வியை கேட்டிருந்தாப்புல. என்னென்னா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களாம் வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே போயிடுறாங்க, சில பேர் வந்து உள்ளரே இருக்காங்க, எப்படி அப்படின்னு கேட்டிருப்பாப்புல. அதே கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா பவித்ரா ஜனனி அவங்களோட எஃபெக்ட் வேறு லெவலில் வந்து போடுவாங்க. பட் ஓட்டிங்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 16,391 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.9% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவர் ஒரு நல்ல பர்ஃபார்மர், என்டர்டைனர், எல்லாமே ஓகே தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து 6th பொசிஷனில் அன்ஷிதா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 12,204 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.61% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அடம்ப்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அந்த அடம்ப்ட் ஃபேஸ்னாலே இவங்களுக்கு இருந்த நல்ல மரியாதைகள், அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் லாஸ்ட் வீக்கில் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து இருந்தது. ஸோ அதனால தான் செம்ம அடின்னு அப்படியே ஆரம்பிட்ட அடி. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் ஜெப்ரி 10,111 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.96% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். கடைசி பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜெப்ரி அவர்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப மோசமான வாக்குகளை வந்து வாங்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அன்ஷிதாவோட ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் பொசிஷனுக்கும் அண்ட் அன்ஷிதா இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்குகளுக்கும் மேலான வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அண்ட் அன்ஷிதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் வாரத்தோட எண்டிங்கில் வந்து வேகமாக அந்த தர்ஸ்டேக்கு அப்புறம், அதுவும் தர்ஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறதே வேறு லெவலில் வந்து மாறும். அப்படியே மேலே அப்படின்னு சொல்லி போயிட்டு டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4th பொசிஷன் 5th பொசிஷன் அந்த மாதிரி போயிடுவாங்க. ஒரு 11 பேர் 13 பேர் நாமினேஷன் இருந்தால் கூட
ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆள் வந்து அன்ஷிதா அவர்கள் இப்போது 6th பொசிஷன் இருக்காங்க. சொல்ல முடியாது, விஜய் விஷாலை டாமினேட் பண்ண கூட வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அப்படியே ஜெப்ரியும் விஜய் விஷாலும் எவிக்ட் ஆக போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அண்ட் ஜெப்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி இருக்கிறதுலே சின்ன பையன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெச்சூராக நடக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஜெப்ரி அவர்கள். ஸோ சில நேரங்களில் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள்கிட்ட ரொம்ப 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 க்ளோஸாக பழகிறேன் அப்படிங்கிற பேரில் சில விஷயத்தெல்லாம் பண்ணுவாப்புல மனுஷன். ஸோ அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவும், அதே மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய விதத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஜெப்ரியை வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, இவன் வந்து அசல் கோளாறு மாதிரி இல்லை, அதே மாதிரி நிக்சன் மாதிரிலாம் கிடையாது, இவன் வந்து வேறு லெவல் ஒரு சூப்பரான ஒரு பையன், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து இருக்குது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே வந்து இருந்தது ஜெப்ரியை பார்க்கும்போது. பட் அதுக்கப்புறம் ஜெப்ரியோட பர்ஃபார்மன்ஸு, அவர் பழகக்கூடிய விஷயங்கள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்லாம் ஜெப்ரியை பார்க்குற விதம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து ஜெப்ரியை வந்து வெறுக்கிற மாதிரி செஞ்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஜெப்ரி வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, ஓகே நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது, ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி அவர்கள் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துக்கப்பட்டது. ஜெப்ரிக்கு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி, இப்படிலாம் பேசினேன்னா அது தப்பாயிடும் அப்படிலாம் வந்து சொல்லும்போது, ஜெப்ரி வந்து அதை ஆல்டர்னேட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார், பேசாமலும் இருந்தார். ஸோ அப்போ ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து ஜெப்ரிக்கு வந்து கிடச்சிது. எப்படின்னா, ஓகே பையன் பரவாயில்லப்பா, சொல்கிறதெல்லாம் வந்து மாற்றிக்கிறான், சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, சௌந்தர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்தது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மடியில் படுத்து தூங்குறது, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து சுற்றுறது, தோள் பட்டை மேலே கையை போட்டுக்கிட்டு சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சதுனால மக்களுக்கு ஒவ்வொரு லெவலுக்கு தான் அதெல்லாம் ஏற்றுக்கிற மனநிலை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜாக்லின் கூட கொஞ்ச நாள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால், அப்புறம் வந்து பேட்ரையல் பண்ணான், துரோகங்கள் சில நேரங்களில் வந்து பண்ணாப்பில். அதுவும் இந்த கோவா கேங் உடஞ்சதுக்கப்புறம் இவன் பண்ணக்கூடிய சேஷ்டைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஓவராக வந்து இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு சௌந்தர்யா கிட்ட பயங்கர க்ளோஸாக இருந்தான், அதுக்கப்புறம் அந்த கோவா கேங்குள்ளே வந்து போனான். அதுக்கப்புறம் ஜாக்லின்கிட்டையும் பயங்கர க்ளோஸாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் கோவா கேங்கை ஒரு அடின்னு அடித்தார் ஒரு வாரம். உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து தெரித்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஜாக்லின் கிட்டே அதிகமாக பேசுகிறதில்ல, சௌந்தர்யா கிட்டே பெருசாக வந்து பேசிக்கிறதில்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணுறான். அப்படியே போய் பார்த்தாக்கா எப்போதுமே வந்து அன்ஷிதா கிட்டேயும் அப்புறம் பவித்ரா, இவங்க 2 பேர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கான். பேசுகிறது மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து அந்த கை கால் அவங்கள தொட்டுக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான், டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை தான் மக்களும் வந்து உணர்கிறாங்க. ஸோ ஓகே இந்த பையன் வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வருது. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி அவர்களுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது. அண்ட் இன்னொரு பக்கம் இருந்து பார்க்கும்போது ஜெப்ரி பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய அவரு கூட இருக்கக்கூடிய, அதுவும் ஒன்றா சுற்றக்கூடிய ஆட்கள் வந்து பெருசாக வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. சொல்லப்போனால் பவித்ராவாக இருக்கட்டும், அன்ஷிதாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், யாருமே பெருசாக வந்து அவரை பற்றி தப்பாக பேசலை. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜெப்ரியை பற்றி ஒரு குறை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆக்வர்டான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரிக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ இவரை பற்றி மட்டும் ஏன் நான் இவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கடைசியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்க என்ன கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஏன் அவங்க கடைசி பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்போம். ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நல்ல ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டு இருந்தார். சொல்லப்போனால் வந்து டாப் 5க்குள்ளே வருவார், கிட்டத்தட்ட வந்து நல்ல வாக்குகளை வந்து வாங்குவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்தது. பயங்கர டஃப் கொடுப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். முத்துக்குமரனுக்கே டஃப் கொடுப்பாரு, ஏன்னா அந்தளவுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வாங்கிட்டு இருந்தார். முத்துக்குமரன் 2nd 3rd பொசிஷன்லாம் இருக்கும்போது ஜெப்ரி 4th 5th பொசிஷனில் இருந்தாப்புல நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தார். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆள் அந்த ஆள், ஜெப்ரி அப்படிங்கிற ஒரு ஆள், ஒரு சின்ன பையன், அவன் யாருன்னே தெரியாது பெருசாக. அவன் வந்து உள்ளார அதுவும் இத்தனை நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதை தாண்டி அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை சேஞ்ச் அவுட் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ விஜய் சேதுபதி அவர் பண்ணக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாப்புல. ஸோ அந்த மாதிரி தவறுகள் மாதிரி ஜெப்ரி கொஞ்சம் பார்த்து கையங்காலம் வச்சுக்கிட்டு அடங்கிட்டு இருறா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த பையன் கொஞ்சம் அடங்கிட்டு இருந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி எனக்குள்ளே வந்து இருக்குது.
ஏன்னா அதுதானே இப்போது பெரிய ட்ராபேக்காக அவனுக்கு வந்து மாறுது. ஸோ அப்படி மாறுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.